அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹஸ்ரத், இப்போ குர்பானி சட்டங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த ரீதியில இப்போ மக்களுடைய மனதில் எழும்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் மீது அந்த குர்பானி கடமை ஆயிருச்சு. அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற 5 பேருக்கும் குர்பானி கொடுக்க வேண்டியது அவசியமா? குர்பானி யாரின் மீது கடமையாக இருக்கிறதோ அவர் மட்டுமே குர்பானி கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் அத்தாவின் மீது கடமை அல்லது அம்மாவின் மீது கடமை. இப்போ இந்த அத்தாவுக்கு அம்மாவுக்கு ஒரு 5 புள்ளவ இருக்கிறாங்க. இந்த 5 புள்ளவெல்லாம் குர்பானி கடமையாகாதவங்க. எனவே கடமையான ஒரு நபர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் குர்பானி கொடுக்கணுமான்னு சொன்னா இல்லை. சதகத்துல் ஃபித்ருடைய சட்டம் வேற, குர்பானியுடைய சட்டம் வேற. யாரின் மீது குர்பானி கடமையோ அவர்கள் மட்டுமே குர்பானி கொடுக்கணும். அவங்களுடைய கஸ்டடியில் இருக்கிற தன்னுடைய மகன்களுக்கு அல்லது புள்ளவர்களுக்கு வேற யாருக்கு குர்பானி கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு அவங்க கொடுக்கணும். இதுதான் அசல். ரெண்டாவது வேற ஏதாவது இருக்குதா? ஏழையின் மீது குர்பானி கடமையாகுமான்னு சில பேர் கேட்குறாங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கிறோம், குர்பானி கடமையாகணும்னா இந்த அளவுக்கு செல்வம் இருக்கணும், 87.5 கிராம் தங்கம் இருக்கணும், 612 கிராம் வெள்ளி இருக்கணும், அல்லது இந்த வருஷத்துல 60,000 ரூபாய் இருக்கணும், அல்லது பணிய பொருள் இருக்கணும்னு சொல்லி. ஆனா எதுவுமே இல்லாத நபர்கள் கடமை இல்லைன்னு. ஆனா அவர் ஒரு ஆர்வத்தின் காரணமாக அந்த ஏழை என் மீது கடமை இல்லை தான், நான் குர்பானி கொடுக்க போறேன் என்று நியத்து வச்சு ஒரு பிராணியை வாங்கிட்டார், ஒரு ஆடை வாங்கிட்டார், அல்லது மாட்டில் பங்கு பந்துட்டார். அப்போ கடமையாயிடும். ஏழையின் மீது எப்போ கடமையாகுதுன்னு சொன்னா, கடமை இல்லாத அந்த நபர் அவர் தானாகவே விரும்பி குர்பானிக்காக ஒரு ஆட்டை வாங்கிட்டாரு அல்லது மாட்டில் பங்கு போட்டாருன்னு சொன்னா, பங்கு வச்சுட்டாருண்டா அவர் மீது குர்பானி கடமையாகிவிடும். இப்போ நான் ஏழை தானே, நான் வாங்கின குர்பானி ஆட்டை சரி இந்த வருஷம் வேணாம், நம்ம அதை வித்துருவோம் என்கிற அந்த நிலையெல்லாம் அறவே கூடாது. குர்பானிக்காக நீயத்து வச்சு வாங்காத வரைக்கும் அவர் மீது கடமை இல்லை. ஆனா குர்பானிக்காக நீயத்து வச்சு வாங்கிட்டாருன்னு சொன்னா அந்த ஏழையின் மீது குர்பானி கடமையாகிவிடும். இப்போ ஒரு ஆளால, ஒரு ஏழையினால அந்த ஆடை கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறாரு. அவர் நீயத்து வச்சுட்டாரு. அப்ப என்ன நிலைமை? வாங்காம நீயத்து வைக்கிறது அல்ல, வாங்கிட்டு நீயத்து வச்சு வாங்கினா தான் சட்டம். கருப்பனையில எத்தனையோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கலாம், அது வேற சைஸ். குர்பானி கொடுப்போமே நினைச்சாரு, நினப்பாகவே தான் இருந்துட்டு இருக்குது. ஆடெல்லாம் வாங்கலைன்னு கடமையாது. நினைச்சாரு, கடன் வாங்கியோ எப்படியோ ஆட்டை வாங்கினார், அப்ப கடமையாக ஆகிவிடும். இப்போ மக்கள் துல்ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் பிறை பிறந்துட்டாலே நகம் தன்னுடைய முடிகள்லாம் சரி பண்ணுவாங்கன்னு போன வீடியோக்களை பேசுவோம். ஒருவேளை மறந்து குர்பானி கொடுக்கக்கூடிய நபர் நகத்தை வெட்டிட்டாரு, இந்த மாதிரி முடி வெட்டிட்டாருன்னா அதுக்கு என்ன செய்யுது? இந்த 10 நாளா முடிய வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது என்பது ஃபர்லோ வாஜிபோ அல்ல. ஃபருல் வாஜிபா இருந்தா தான் அதுக்கு கஃபாராலாம் இருக்குது. அது ஒரு முஸ்தஹப்பான அமல் அல்லது ஒரு சுன்னத்தான அமல். இதுல ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கு எந்த கஃபாராவும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. எனவே ஒரு காலம் அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுல எந்த தப்பும் இல்லை. முறை என்னண்டா ஜாக்கிரதையா இருக்கணும், புற ஒன்றுலேருந்தே முன் தயாரிப்பு செஞ்சிடணும். ஆனா அவருக்கு தெரியல, 5ல தான் தெரிஞ்சுன்னா டக்குன்னு அந்த 5லயே அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தா கூட போகும். எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சிறப்பு இருக்கிறது. மாறி செஞ்சிட்டாருன்னு சொன்னா அதுல ஒன்றும் குற்றங்கள் வராது. ஆகவே இது ஒரு முஸ்தஹப்பான அமல், விரும்பத்தக்க அமல் இது. ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.